பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், அம்மா ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க, வாங்க படம் பார்க்க போலாம் அப்படின்னு. இதை கேட்டோன்னு அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா கல்யாணம் பண்ண புதுசுல ஒரே ஒரு தடவை தாண்டா என்ன படத்துக்கு கூட்டிட்டு போனாரு, போயிட்டு உங்க அப்பா கிட்டயே கேட்டு பாரு அப்படின்னு. பையனும் அப்பா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடயே போறான். அங்க பாத்தீங்கன்னா இந்த பையனோட அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னு இந்த பையனும் எப்படியும் இவர வேணான்னு தான் சொல்ல போறாரு, நாம இப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது இந்த பையனோட அப்பா இந்த பையனை கூப்பிட்டு எங்க போறதுக்கு ரெடி ஆகிருக்க அப்படின்னு. பையனும் இல்லப்பா ஸ்கூல்ல லீவு கொடுத்துட்டாங்க, அதனால என்ன வந்து படத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு. இதை கேட்டு நான் அப்பாவும் சரி போய் ரெடி ஆகு அப்படின்றாரு. பையன் உண்மையா அப்பா சொல்றீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூட்டில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பாவும் ஒரு இடத்துல இந்த பையனை இறக்கி விடுறாரு. அப்ப பையனும் என்னப்பா டியூஷன் சென்டர்ல இறக்கி விட்டுருக்கான்னு கேக்குறான். அப்ப அப்பா சொல்றாரு, பின்னா உன்னை வந்து படத்துக்காக கூட்டிட்டு போவேன், ஒழுங்கு மரியாதை போய் படிடா, படமும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பையனை திட்டுறாரு. இந்த பையனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையாயிரு. இப்படி நைட் ஆகிடுது. இந்த பையனோட அப்பா நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா பார்த்து சொல்றாரு, இன்னும் சமைக்காம உனக்கு என்னடி டிவி, ஒழுங்கு மரியாதை போயிட்டு சமை, உனக்கு என்ன ஹோம்வொர்க் எல்லாம் இல்லையா, போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே திட்டுறாரு. அப்புறமா இந்த பையனோட அம்மாவை போட்டு பாத்தீங்கன்னா அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு கவலைப்படாதடா, உன்னோட அப்பா வந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, அதுக்கு நீ அவங்க அப்பாக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து செய்ய அப்படின்னு. இந்த பையனை எங்க அப்பாக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு பரோட்டா வாங்கி கொடுக்குறான். அப்ப அப்பாவும் அந்த பரோட்டாவை சாப்பிட்டு அவங்க அம்மா இதெல்லாம் செய்ய மாட்டாளே, இது ஏது அப்படின்னு. அப்ப பையன் சொல்ல, அப்பா உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் நான் தான் உனக்காக பரோட்டா வாங்கினேன் அப்படின்னு. அப்ப அப்பாவும் அதெல்லாம் தானா வரணும்டா, உனக்கெல்லாம் அது செட் ஆகாது, இப்பயே நீ வாங்கி கொடுத்த பரோட்டாவை சொல்லி காட்டுற, ஃபியூச்சர்ல நீ என்ன பாத்துக்குவியா அப்படின்றதே சந்தேகம் தான், நீ வாங்கி கொடுத்தோன்னு எனக்கு வேணாம், நான் வந்து சொந்தமா உழைச்சு சாப்பிட்டுக்குவேன், இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டி விடுறாரு. இந்த பையனும் ரொம்பவே கவலையாகி அந்த பொண்ணு கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்றான். அந்த பொண்ணு சொல்றா, சரி பரவாயில்ல விடுடா, போக போக சரியாயிரும் அப்படின்னு. இப்படியே நைட் ஆயிடுது. இந்த பையனோட அம்மா சொல்றாங்க, அப்பா வர நேரமாச்சு, டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படி அப்படின்னு. பையனை எதுக்காக நான் அவருக்காக டிவி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அப்பாவும் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அந்த பையனை பார்த்து கேக்குறாரு, படிக்காம இன்னும் என்னடா உனக்கு டிவி அப்படின்னு. அப்ப பையன் சொல்றான், அப்பா நான் உனக்கிட்ட ஒண்ணு சொல்லணும், எனக்கு வந்து உனக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு. கேட்டோம் அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்ப பையன் சொல்றான், எப்பயுமே நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா வந்து சமைக்காட்டி அம்மா போட்டு அடிப்ப, நான் படிக்காட்டி என்ன படிக்க சொல்லி அடிப்பப்பா, எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, ஒரு நாளாச்சும் நீ குடிக்காம வீட்டுக்கு வந்து எங்களோட ஒரு 10 நிமிஷம் சிரிச்சு பேசினாலே எனக்கு போதும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் நைட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா வர டைம் ஆயிருச்சு. பார்த்தா அப்பா பாத்தீங்கன்னா குடிக்காம வீட்டுக்கு வராரு. வந்து அவரோட மனைவி கிட்டையும் பையன்கிட்டையும் சொல்றாரு, இன்னைக்கு வந்து நீ சமைக்க தேவையில்ல, நம்ம வந்து வெளியே சாப்பிடலாம், அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம படத்துக்கு போலாம்ப்பா, நான் வந்து மொத்தமாவே குடிய வந்து நிறுத்தல, கொஞ்சம் கொஞ்சமா நான் குடிய வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுனா அம்மாவும் பையனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே அந்த ஒரு அழகான ஸ்டோரி பாத்தீங்கன்னா முடியுது.